கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் கொடான கொடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த தினத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்ததற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். அடியனுடைய காரியங்களுக்கு அநேகர் உதவி செய்ததற்காக உங்களுக்கு கர்த்தர் கொடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய வேத தியானத்தை கொஞ்சம் தியானிப்போம். ரோமர் 1வது அதிகாரத்தில் 16வது வார்த்தை நான் வாசிக்கிறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். என்ன சொல்றார் அவரு? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன்னு சொன்னேன். இன்னைக்கு சுவிசேஷம் சொல்ல ரொம்ப பேர் வெட்கப்படுறாங்க. சுவிசேஷம் சொல்றது யாருக்குன்னா சொல்லலாம். ஹல்லேலூயா. இப்ப சுவிசேஷம் சொல்றது ரொம்ப தடையாகவும் இருக்கு, இடையூறு செய்யணும் இருக்கா. இருந்தாலும் யாரும் தடுக்க முடியாது. தேவனுடைய காரியங்களுக்கு யாரும் இடையூறு செய்ய முடியாது. சாக போற மனுஷன் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அவற்றை எதிர்த்து நின்றவங்க யாருமே கிடையாது. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இங்க பவுல் சொல்றாரு, ரோமர் 1வது அதிகாரத்தை 16 வார்த்தை, கிறிஸ்துவ சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கிலும் விசுவாசிகள் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது பலனாய் இருக்கிறது. சுவிசேஷம் ஒருத்தர் பலப்படுத்தும். ஹல்லேலூயா. பலனாய் இருக்குது. என்னுடைய காரியம் என்ன சொன்னாக்கா, சுவிசேஷம் சொல்ல நான் வெட்கப்படேன்னு சொல்றாரு அவரு பவுல். 16 நிருபங்களை எழுதியவர். அந்த காலத்து பெரிய ஐசுவான்னு சொல்லிட்டு சரித்திரம் சொல்லுது. அதனால சுவிசேஷம் சொல்ல நம்ம வெட்கப்படக்கூடாது. அதை குறித்து சில வார்த்தைகளை தியானிப்போம். கர்த்தருடைய வார்த்தைகள். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் அதிகாரத்தில் சில வார்த்தைகள். 1 கொரிந்தியர்ல 1 கொஞ்சம் 27, 28, 29 வாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். அடுத்தது 28, உள்ளவர்களை அவமாக்கும்படி உலகத்தில் ஈவானவர்களை அற்பமாய் எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவர்களையும் தேவன் தெரிந்து கொண்டார். அற்பமாக எண்ணப்பட்டவர் தெரிந்து கொண்டார் தேவன். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியா, அறிவாளிகளை வெட்கப்படும்படியா, உலகத்துடைய ஞானம் பெற்றவங்கள வெட்கப்படும்படியாக ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தை பைத்தியமானவர்கள் தெரிந்து கொண்டார். சுவிசேஷம் உலகத்தாருக்கு பைத்தியமா இருக்கு, நமக்கு அது தேவ பலனா இருக்கிறது. ஹல்லேலூயா. உள்ளவர்களை அவமாக்கும்படி, இங்க அநேக காரியங்களுக்கு சுருக்கி பேசுறேன், நீங்க வேதத்தில் வாசிங்க. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். 1, பலமுறைகள் வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். 2, உள்ளவர்களை அவமாக்கும்படி உலகத்தை இழிவானவர்களை அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை, இழிவானவர்கள் ரொம்ப இழிவான நினைக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவர்களையும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவர்களையும் தேவன் தெரிந்து கொண்டார். பாருங்க, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக. அடுத்த 29 சொல்லுது. 1 கொரிந்தியர் 21 சொல்லப்பட்டிருக்கு. 29 மாமிசமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டபடி அப்படி செய்தார். மாமிசமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டபடி அப்படி செய்தார். அநேகர் பெருமை பாடுறாங்க. எங்க ஊழியர் பெரியது, எங்க என்ன சொல்றது தெரியல. நிறைய பேர் கர்த்தர் எங்களை அதை செய்த பெருமை பாடுறாங்க. பெருமை ஒன்றும் கிடையாது. ஆண்டு பைத்தியங்களை ஞானிகளை மாற்ற தேவன். இழுவானங்கள் என்னுடைய காரியங்கள் எனக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? ஈவானங்களும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களும், அற்பமாய் என்ன, நான் கூட என்ன அநேக அற்பமாய் எண்ணப்பட்டாங்க. எங்க அப்பா அம்மாவுக்கு 16 பசங்க, 10வது பையன். ரொம்ப அற்பமா தான் நினைச்சாங்க. ஆனா கர்த்தர் என்னை உயர்த்தி வச்சிருக்காரு. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. உங்களை உயர்த்துவாரு. அதனால இங்கதான் இந்த 31 சொல்றது, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார்.
எத்தனை காரியங்கள். அவரே தேவனா நமக்கு ஞானம், நீதி, பரிசுத்தம், மீட்புமானார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அதே 1 வாசிப்போம். சகோதரே, நான் உங்களிடத்து வந்தபோது தேவனை பற்றி சாட்சியை சிறந்த வசனப்போடு ஞானத்தோடு அறிவிற்கனாக வரவில்லை. பவுல் ஒத்துக்கிறாரு. அவர் சொல்றாரு, சகோதரர், நான் உங்களிடத்து வந்த போது, நான் கூட ரசிக்கப்பட்டு வந்த போது எனக்கு வேதமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, தமிழே வராது, சத்தியம் தெரியாது. சர்ச்சில் உட்காந்து சில சமயம் மன வேதனை படி, என்னடா இங்க வந்து இந்த படிப்பே வரல எனக்கு, இந்த இவ்வளவு பெரிய பைபிள் எப்படி வாசிக்கிறது, எப்படி கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சகோதரர், நான் உங்களிடத்து வந்த போது தேவனை பற்றிய சாட்சியே சிறந்த வசனம். சாட்சி கூட இல்லையா? இப்ப கூட நான் சாட்சி சொன்னா கூட அது உண்மையான சாட்சி கிடையாது, கொஞ்சம் ஒளிச்சு மறைச்சு சொல்லுவேன். உண்மையான சாட்சி கர்த்தருக்கு தெரியும். என்னுடைய சாட்சி, உங்களுடைய சாட்சியும் கர்த்தருக்கு தெரியும். சாட்சி சொல்லுங்க சொன்னா, உண்மையான சாட்சி சொன்னாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க, அப்பமா எண்ணுவாங்க, தகாத விதமா பேசுவாங்க. அதனால மறைச்சுதான் சொல்லணும். ஆனா தேவன் எல்லாத்தையும் அறிவார். அவருக்கு மறைவானது ஒன்றும் கிடையாது. 29 கர்த்தருக்கு மறைவான ஒரு காரியம் கிடையாது. ஹல்லேலூயா. அவரே தேவனா நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். சில பேர் சொல்றாங்க, எந்த இயேசுவை நீங்க வணங்குறீங்க? நாங்க குழந்தை இயேசுவை வணங்குறோம், மரியாதை வணங்குறோம், நாங்க இறுதி ஆண்டவர் வணங்குறோம். நிறைய இயேசு வந்து பிரிச்சுட்டாங்க. சில காரியம் பேசினா உலக நம்ம ஜனங்க என்னதான் திட்டம், அதுக்கு மறைச்சு பேசினேன். கர்த்தர் நல்லவர். இயேசு நாதர். அவர் யாரு? இயேசு நாதர். அதுக்கு முன்ன என்ன இருந்தார் தெரியாது நமக்கு. இயேசு நாதர். இயேசு நாதர். நல்லது. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, ஞானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை. ஞானத்தை கொடுக்கும்படி ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை. சில பேருக்கு சில சுவிசேஷம், சில ஊழியங்கள் வச்சிருக்காரு, அதை மட்டும்தான் செய்யணும், மிஞ்சின காரியங்கள் செய்யக்கூடாது. இங்க பவுல் சொல்றாரு, ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி 1 கொரிந்தியர் 17 ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷ பிரசங்கிக்கவே அனுப்பினார். சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடி சாதுர ஞானமில்லாத பிரசங்கிக்க அனுப்பினார். சாதுரியமா பேசுறாங்க. சாதுரியம் சொன்னாக்கா தெரியாத வார்த்தைகளை சொல்லி அவங்களை குழப்பி தங்களுடைய காரியங்கள் நிறைவேற்றது. தங்களுக்கு மட்டும் நன்மை உண்டாகபடியா பேசுவாங்க, மற்றவங்க நன்மை உண்டாகபடி பேசுவாங்க. அதான் இங்க சொல்றாரு, சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்க. அப்ப சாதுரியத்தோடு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்க. அப்போ எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாம அந்த சுவிசேஷனை பிரசங்கிட்டேன்னு சொல்றாரு. அல்லையா? சில பேர் என்ன சொன்னா, அந்த சாதுரியம் சொன்னாக்கா கொஞ்சம் திருச்சி சொல்லுவாங்க, மாத்தி சொல்லுவாங்க. கர்த்தர்கள் என்ன இது கொடுத்தா, எங்களுக்கு இது கொடுத்தா கர்த்தவன் ஆசைப்பா. முடியாது. கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் திருப்பி தருவாரு. அது லூக்காஸ். நீங்க வந்து அவர் என்ன அளந்து மடியில கொட்டுவா சொல்ல திரும்ப தருவார். அவரு உபேதியாளருக்கு நீ செய்தபடி உனக்கு செய்யப்படும். புசிக்கட்டும் ஆகாத்தி விதையும் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. சந்தேகமே இல்லை. அவர் சொல்லிட்டு அவர் என்ன சொன்ன, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போருக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுக்கு நமக்கு அது தேவ பலனா இருக்கிறது. ஆனா இப்ப இன்னொன்னு கீழே சொல்றாரு, நான் வந்து ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கிறிஸ்து அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்க அனுப்பினா. ஒன்னும் சுவிசேஷம் பிரசங்க அனுப்பினார். 2வது சொல்றாரு, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போருக்கு பைத்தியமா இருக்குது, ரட்சிக்கப்படுவதற்கு நமக்கு தேவ பலனா. சிலுவையுடைய உபதேசம். அப்போ சொல்றாங்க, நாங்க இறுதி ஆண்டவர் வணங்குறோம், அப்புறம் இயேசு நிறைய பேர் வச்சு வணங்குறாங்க. சில பேர் குழந்தை இயேசுவை வணங்குறோம், இப்படி எல்லாம் சொல்றாங்க. ஆனா பவுல் சொல்றாரு, அதே 1 கொரிந்தியர்ல 23வது வார்த்தையை நான் வாசிக்கிறேன்.
நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறோம். நீ யாரை பிரசங்கம் பண்ற? உனக்க பிரசங்கம் பண்றியா? இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்றியா? எந்த இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ற? சிலுவையில் தொங்குற. அவர் சொல்றாரு, நாங்களும் சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடராய் கிரேதருக்கு பைத்தியமாய் இருக்கிறார். ஆண்டவரே பைத்தியக்கார போல இருக்க நீங்கள்லாம் எப்படி இருக்கணும்? நான் எப்படி இருக்கணும்? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் சுவிசேஷம் நிறைவேறும்படியாக சொல்றேன். இப்போ 18 சொல்ற 1 Corinthians 18 சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போறது. உபதேசம் சில பேர் கெட்டு போறா, கேட்க மாட்டேன்னு சொன்னாங்க. இனி கிறிஸ்தவமாக்குறது, கிறிஸ்தவ பிள்ளைகள் கிறிஸ்தவங்க கொஞ்சம் நெருக்கத்துல இந்த உபதேசம் விட்டுறாங்க. பிரசங்க கேட்கறதுல, உபதேசம் விட்டு ஆலயத்தை போது விடுறதுல, தேவனை மகிமைப்படுத்துறதுல. அதுதான் சொன்னாரு ரோமர் 1 சொன்னாரு 21. அவர் தேவன் என்று அறிந்திருந்தும் தேவனை மகிமைப்படுத்த தங்க சிந்தையில வீணரானாங்க. ஐயா, எனக்கு சொப்பனம் வருது, கெட்ட சொப்பனம் ஏன் வருது? ஏன் என் சிந்தையில சரியான சிந்தை இல்லையா? தகாத சிந்தை யோசனை வச்சுனாக்கா நீ தேவனை மகிமைப்படுத்தல. தேவனை மகிமைப்படுத்தாம உன் இருதயம் சுத்தமா இருக்கும், ஒன்னும் கிட்ட வராது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஜீசஸ். அப்போ 1 Corinthians 17 18 படிச்சேன். இப்ப 19. அதன்படி ஞானியுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலியுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. அதன்படி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலியுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது சொன்னார். அதனால இங்க என்ன சொல்றாரு? ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழிச்சிடுவேன். நான் ஞானி சொல்றான்ல, அவனை அறிவு அந்த ஞானமே அழிந்து போகும். அடுத்தது புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன். சில பேர் நான் ரொம்ப புத்திசாலி சொல்லுவான், அவன் புத்தியை கூட அவமாக்குவேன் எழுதி இருக்கிறது சொல்றான். ஒரு சின்ன ஊமை. ஒரு பெரிய பிரசங்கியாரு, ஒரு வேத பண்டிதர், அவர் அடுத்த ஊர்ல போய் பேசறதுக்கு போறாரு. பேச போனாக்கா நடுவில் பெரிய நதி ஓடுது. அதே நதியை கடந்து போகணும். கடந்து போறதுக்கு அந்த காலத்துல எல்லாம் அந்த நதியை கடத்துக்கு ஒரு போட் வச்சிருப்பாங்க, சின்ன சின்ன படகுங்க வச்சிருப்பாங்க, துடுப்பு போட்ட படகு. அப்போ அங்க இந்த படகோட்டி இருக்கிறது, அந்த படகோட்டியை போய் கேட்டாராம், எப்பா எனக்கு அந்த கடலை விட்டுடுப்பா, அதுக்கு வேண்டி நான் காசு தரேன்னு சொன்னாராம். சரியா உட்காருங்க சொல்லிட்டு அந்த படகோட்டி சொன்னோன்னே படகுல உட்காந்து படகோட்டி துடுப்பு போட்டு போயினே இருந்தார். ஆறு சொன்னா சின்னது, நதி சொன்னா பெருசு, அகலமா ஓடும் நதி. ஆறு சொல்றது கொஞ்சம், நதி சொல்றது பெருசு. அந்த நதியில போயின்னு இருக்குச்சே, ஒரு கால்வாசத்துல போனோன்னு அந்த ஞானி புத்திசாலி சொல்ற அந்த வேத பாரகர் அந்த படகோட்டியை பார்த்து கேட்கிறாரு, எப்பா படகோட்டி, உனக்கு தர்மசாஸ்திரம் தெரியுமா சொல்லி கேட்டாரு. தர்மசாஸ்திரம் ரொம்ப பேருக்கு தெரியாது. தர்மம் பண்ணுங்க சொல்லிட்டு வேதம் சொல்லுது, உனக்கு தர்மசாஸ்திரம் தெரியுமா சொல்லிட்டாரு. அப்ப படகோட்டி சொல்றாரு, ஐயா எனக்கு தர்மசாஸ்திரம் தெரியாதியா, எதுவுமே தெரியாதியா சொல்ற. இன்னைக்கு தர்மம் பண்ணுங்க சொல்ற கர்த்த, தான தர்மம் பண்ணுங்க சொல்ற. அவன் சொல்ற எனக்கு தான தர்மம் ஒண்ணும் தெரியாது, தர்மசாஸ்திரமும் தெரியாது. சரி சொல்லிட்டு உட்காந்து அந்த ஆத்த மறுபடியும் அந்த படகோட்டி துடுப்பு போட்டு போயினுக்கிற. ஒரு பாதி தொலைவு தாண்டத்துக்கு முன்ன மறுபடியும் அந்த வேத பாருங்க ஞானி புத்திசாலி கேட்கிறாரு, சரி வாழ்க்கையில நீ கால்வாசி எழுந்துட்ட, வீணாக்கிட்ட நீ சொல்ற. அப்படியா ஐயா? படகோட்டிக்காரு. அப்ப படகோட்டியை பார்த்து இன்னொரு முறை கேட்கிறாரு, வேத ஞானி வேத பாரகர் புத்திசாலி சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அவர் கேட்கிறாருப்பா கர்மசாஸ்திரமாவது உனக்கு தெரியுமா சொல்லிட்டு கேட்டார். தர்மசாஸ்திரம் தான் தெரியல, உங்களுக்கு கர்மசாஸ்திரமாவது தெரியுமா? இன்னைக்கு அநேக கிறிஸ்துவர்களுக்கு தர்மசாஸ்திரமும் தெரியல, கர்மசாஸ்திரம் தெரியல. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அப்போ அந்த படகோட்டி சொல்றாங்க, ஐயா எனக்கு அந்த கர்மசாஸ்திரம் கூட தெரியாதியா சொல்ற. என்னப்பா தர்மசாஸ்திரம் தெரியல சொல்ற, கர்மசாஸ்திரம் சொல்ற? ஐயோ நீ வாழ்க்கையில முக்காவாசி எழுந்துட்டப்பா நீ சொன்னாரு. முக்காவாசி வாழ்க்கை உன் வீணா போ. அவர் இப்படி சொல்லினே இருக்கச்ச அந்த நதியில கொஞ்சம் வெள்ளம் கூட வர ஆரம்பிச்சு. நிறைய வெள்ளம் வரவுன்னு அலைகள் அதிகமாச்சு நதியில. அந்த நதி வேகமான தூக்கி போட ஆரம்பிச்சு, அந்த படகை தூக்கி போட ஆரம்பிச்சான், தூக்க ஆரம்பிச்சு. அப்போ அந்த ஞானி வேத பண்டிகை சொல்றாரு புத்திசாலி, அப்பா கட்டிமா பிடிச்சிக்கோ, எதை
துடுப்பை கட்டிமா பிடிச்சிக்கோ சொல்ல. அவன் என்ன பண்ணா, படுகோட்டி நல்லா துடுப்பை கட்டிமா பிடிச்சி போட போட இந்த துடுப்பு அடிச்சுன்னு ஓடியே போச்சு. அந்த அளவு வேகம் தண்ணியுடைய சுழற்சி. அப்போ என்னப்பா துடுவை விட்டு சொல்லிட்டு இவரு கத்த ஆரம்பிக்கிறாரு. அப்ப படகோட்டி கேட்டாராம், ஐயா உங்களுக்கு நீச்சல் சாஸ்திரம் தெரியுமா சொல்லிட்டு கேட்டார். என்ன கேட்கிறாரு, உங்களுக்கு நீச்சல் சாஸ்திரம் தெரியுமா சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்பதான் சொன்னாராம் அந்த ஞானி வேத பாரகர் புத்திசாலிய, எனக்கு தெரியாது சொல்லிட்டு சொன்னோன்ன இந்த படகோட்டி இந்த நதியில குச்சி உயிர் தப்பிச்சுன்னு வந்தாரு. அவர் என்ன பண்ணாரு, நதியில மூழ்கிட்டாரு. அதனால இந்த சுவிசேஷ ஊழியம் நீந்துன்னு, சுவிசேஷ ஊழியம் கஷ்டப்பட்டு நீந்தான்னா கரையேற முடியும். ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னாக்கா சுவிசேஷ ஊழியம் ரொம்ப கஷ்டம். சுவிசேஷம் சொல்றது ரொம்ப கஷ்டம். சுவிசேஷம் கஷ்டம். அதனால நான் என்ன சொல்றேன்னு சொன்னாக்கா, சுவிசேஷ நீச்சலை கத்துக்கங்க. எங்க போனா சுவிசேஷ நீச்சல் அடிச்சுக்க, சுவிசேஷம் சொல்லணும். ஹல்லேலூயா. எல்லோரும் சுவிசேஷம் சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். எல்லோரும் சுவிசேஷம் சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் வரும் ஆபத்துக்கு தப்பிக்கொள்ளலாம். வரும் ஆபத்துக்கு தப்பிக்கொள்ளலாம். இல்லைங்க நான் போதருங்க, நான் சுவிசேஷம் சொல்ல மாட்டேன், நான் ரெவரண்ட், நான் பிஷப்பு. சரி, எல்லாம் தெரிஞ்சாலும் ஏதோ கத்து வச்சு சுவிசேஷம் சொல்லணும், நின்று சொல்லணும். ஹல்லேலூயா. கத்தனை உயர்த்திட்டாரு. என்ன உயர்த்திட்டாரு, பூமி மேலதான் உன் பாதம் படிஞ்சிருக்கு, இன்னும் மேல அப்படியே பறக்கல. அதனால நீச்சல் சுவிசேஷம். அவர் சொல்றாரு, நீச்சல் சாஸ்திரம் தெரியுமா இவன் கேட்கறான். அவரு கேட்டாரு, ஞானி வேத பாரகர் புத்திசாலி கேட்கிறாரு. முதலாவது என்ன கேட்டாரு, தர்ம சாஸ்திரம் தெரியுமா, அவன் தெரியாது சொல்லிட்டான். ரெண்டாவது பாதியில போனோம்னா கர்ம சாஸ்திரம் தெரியுமா, அதுக்கும் தெரியாது சொல்றாரு. அப்ப படகோட்டி படகு முழுக நேரத்தில் அந்த துடுப்பெல்லாம் போனோம்னா படகோட்டி அந்த வேத பாரகரை பார்த்து கேட்கிறார், நீங்கள் நீச்சல் சாஸ்திரம் தெரியுமா, நீச்சல் சாஸ்திரம். அவர் தெரியாது சொன்னோடனே அவன் குச்சி ஓடி தப்பிச்சுன்னு போயிடறான். அது போல சுவிசேஷம், எல்லா சுவிசேஷம் தெரியுன்னு தப்பிக்க வைப்பார் கர்த்தர். ஹல்லேலூயா. அதுதான் பவுல் சொன்னாரு, நான் சுவிசேஷத்துல வெட்கப்படேன்னு சொன்னார். இன்னைக்கு சுவிசேஷம் போது சொல்றது பக்கத்துல சொல்லு, தைரியமா சொல்லு. போற உயிர் போகுது. என்ன அப்படின்னா அந்த உயிர் நமக்கு என்ன ஒரு லாபம் இல்ல, ஒரு நஷ்டமும் கிடையாது. உயிர் நம்மது கிடையாது, கர்த்தருடையது. காலங்கள் கர்த்தருடைய கருத்துல இருக்கு. ஹல்லேலூயா. ஆனா நான் என்ன சொல்றேன்னாக்கா, அந்த ஜீசஸ் கர்த்தர் நல்லவர். அதனால இயேசு சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன்னு சொல்றாரு. ஆனால் வெட்கப்படாம சுவிசேஷம் சொல்லுங்க. வெட்கப்படாம சுவிசேஷத்துக்கு நீங்க உதவி செய்யுங்க. வெட்கப்படாம சுவிசேஷம் சொல்லுங்க. நீங்க எல்லா சுவிசேஷம் சொல்லலாம். உலகம் முழுவதும் புறப்பட்டு சென்று நீங்க சுவிசேஷம் சொல்லுங்க, போதகம் பண்ணுங்க சொல்லுங்க, சுவிசேஷம் சொல்லு சொன்னாங்க. அதனால கர்த்தர் சுவிசேஷம் செய்தாரு. நீங்களும் சுவிசேஷம் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. ஆமென்.